ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து சுண்டைக்காய் வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சுருக்கேங்க. அது ரொம்பவே சூப்பராக செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நான் எப்போ சுண்டைக்காய் வாங்கினாலும் அந்த மாதிரி தான் குழம்பு வைப்பேன். ஸோ நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ப்ளஸ் இது வீட்டில் இருக்க குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா வந்து சாதாரணமாக சுண்டைக்காய் குழம்பு வச்சா பெரியவங்க சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை குழம்பு வச்சிங்கன்னா சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இது நான் உங்களுக்கு சொல்கிற பிடிச்சிருந்தா நீங்கள் வச்சு பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், அதாவது நான் வைக்கிற குழம்பு அளவுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 பூண்டு எடுத்துருக்கேங்க. ப்ளஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். புளி பார்த்திங்கன்னா சின்னதாக கொஞ்சமாக குழம்புன்னா மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம், மீடியம் லெமன் சைஸ் எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். நிறைய தேங்காய் ஊற்ற வேணாம், இது காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ஸோ அதுதான் மெத்தடு. இது வந்து செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுண்டைக்காயோட கசுப்பில் தெரியவே தெரியாது, அதுதான் உண்மை. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செய்யறதை சொல்கிறேன் வாங்க. சுண்டைக்காய் இவ்வளோ தான் எடுத்துருக்கேங்க. இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க காம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. 2 கட் பண்ண வேண்டாம், மிக்ஸ் ஆகிட குழம்புல 2 கோடு. அந்த கத்திரிக்காய் குழம்பு வைக்கும் போதில் அதில் லைன் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சென்டரில் லைன் மட்டும் போட்டுக்கோங்க, கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் வந்து காரம் புளி அதெல்லாம் ஏறதுக்காக தான் அது. அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டுக்கோங்க. வடகம் இப்போ எல்லாம் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. நான் வடகம் போட்டு தான் குழம்பு வைப்பேன். ஸோ வடகம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உரிச்சு வச்ச பூண்டை போட்டுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கிட்டேன், நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் தக்காளி போட்டுட்டேங்க. ஏன்னா வெங்காயம் நிறைய பேர் அதை வதங்குற வரையும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வேண்டாம், அது அப்படி தான் செய்யணும் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வதங்கும். நம்ம அதில் வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். இது 2-3 வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது கூட நம்ம கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். பொதுவாக நம்ம வதக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும். தக்காளி வெங்காயம் வதங்கினா கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கணும், அப்புறம் தக்காளி வதக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, நம்ம 2 ஒன்றா கூட போடலாம். போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கிடும் அது. ஸோ அதுக்கு பாருங்கள் சீக்கிரமாக வதங்கிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போதும். இது கூட நம்ம சுண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச சுண்டைக்காய் நல்லா கழுவிட்டு அது நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் அதில் இருக்கும். ஸோ போட்டோன்னு நம்ம குழம்பு தாளிக்க வேணாம். ஸோ கொஞ்ச நேரம் அதை வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம புளி கரைச்சிக்கலாம். ஸோ எடுத்து வச்சுருக்க புளி அளவுக்கு தாங்க, நல்லாவே ஊறிடுச்சு. இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நான் குழம்பு மாதிரி கையில் ஃபஸ்ட்டு கூட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் குழம்பு வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு தெரியல. ஸோ உங்கள் மெத்தட் எப்படி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப காரமாக வந்தால் நல்லா இருக்காது. கரெக்டாக போடணும். ஸோ நான் அடுத்த புளிக்கு வந்து 4 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதில் வந்து நல்லா மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் வீட்டிலே இருக்கிற மிளகாத்தூளுங்க. அதனால் என்னோடய மிளகாத்தூள் எவ்வளோ காரமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அதனால் அந்தளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் எப்படி இருக்கும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ திக்கு வேண்டாம், இல்லை தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழம்பு அப்போ தான் கொதித்து வரது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு இருந்தால் போதும். சுண்டைக்காவுமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த குழம்பு கூட்டி வச்சுருந்தீங்களா, அந்த குழம்பு அதில் ஊற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வைக்கும்போது இந்த மாதிரி தாங்க தண்ணியாக இருக்கும். அதுக்கப்புறம் வேகமாக கொதிக்கும் போது ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்க அப்படின்னா அது கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டுங்க. ஸோ ஜாரில் நல்லா மைய அரைச்சி ஸோ அதை வடியெலாம் கட்ட வேணால் அப்படியே ஊற்றிடலாம். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி 20 மினிட்ஸ் மேலே ஆகுங்க. ஏன்னா நல்லா கொதிக்கணும் இது, அப்போ தான் இந்த மிளகாத்தூள் ஃப்ளேவர்லாம் போகி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் தண்ணி ஊற்றுன அளவுக்கும் இப்போவும் குழம்புக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். பார்த்தீங்கன்னா
இந்த கண்டிஷனில் தான் தேங்காய் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக ஊற்றிட்டு நல்லா இருக்காது. ஸோ அவ்வளோதான், குழம்பு ரெடி. இதை வந்து இப்படியே இறக்க வேணாங்க, கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இறக்க ஸ்டேஜ் வந்துருச்சு, கொஞ்சம் திக் கொடுத்துருச்சு குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். இது என் பையனுக்கும் பிடிக்கும். அது சாதாரணமாக குழம்பு வச்சா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுண்டக்காய் குழம்பு வச்சா பிடிக்கும். ஸோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம சாப்பாடை ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது பிடிச்சிருக்குன்னா நான் இதே மாதிரி நிறைய வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என் பையனுக்கு தான் கொடுக்கல, வந்த லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை, ஆல் ஆஃப் யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.